சொல்லுங்க உங்க பேரு? பேர் அழகேஸ்வரன். என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. மாமியார் பொண்ணை வாழ விட மாட்டேங்குது. என்ன அது ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு மேடம். சரி, குழந்தைங்க இருக்கா? குழந்தை ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது அந்த பொண்ணை வந்து இன்னொரு பையனுக்கு கொடுக்குற மாதிரி பேச்சு போட்டுருக்கு. நான் லவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணு பொண்ணை பல நாங்க வளர்த்து விட்டா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்க அள்ளின்னு போயிடுவீங்க. அந்த பொண்ணு எப்படியே என்கிட்ட இருந்து பிரிச்சு இன்னொரு பையனுக்கு கட்டி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு போய் எங்க ஊர்ல ஒரு 6 மாசம் இருந்தேன் மேடம். போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டு நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. ஊர்ல சம்பளம் கட்டுப்படி ஆகல, அதனால 6 மாசம் இருந்துட்டு அங்கிருந்து இங்க கூட்டு வந்துட்டேன் மேடம். ஓஹோ, அப்படியா சங்கதி? எங்க அம்மா தெரிஞ்சு எங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்துச்சு மேடம். அவங்க கூட எதுவும் வீட்டு வேலை எதுவும் செய்யாத, எப்படி வீட்டு வேலை செய்யலாம், அவங்க கூட சண்டை போடுவான். சண்டை போட்டா இவனை எப்படியா கழட்டி விட்டுறலாம் நம்ம. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. மனைவி உங்களை பாசமா இருப்பாங்களா? முதல்ல நான் ஊர்ல இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. எங்க அக்கா வீட்டுல வந்து ஒரு 2 மாசம் இருந்தேன். அப்போ நல்லா பாசமா இருந்துச்சு. அவங்க அம்மா வீட்டுக்கு போன பிறகு மேடம் வீட்டுல எந்த வேலையும் செய்யல. என்ன தடுக்காதீங்க, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. அவங்க வீட்டுல எத்தனை பசங்க? மொத்தம் 3 பசங்க இந்த பொண்ணு மேடம். சின்னதா பொண்ணு. இருக்கிற அண்ணனுங்க தங்கச்சிங்களை சும்மா பொத்தி வளர்ப்பானுங்க. சந்தேகம்னா அங்க பாரு. என்ன பண்ணிருக்கா? படிச்சிருக்காளா? 10 படிச்சிருந்தது மேடம். 10வது படிக்கும்போது கூட்டிட்டு போயிட்டீங்க. 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். எந்த தப்பும் பண்ணல. தப்புனா தண்ணி சாப்பிடும் மேடம். அது பத்தாதா? அது இல்ல மேடம். நான் வாட்டு சாப்பிட்டு வாட்டு சாப்பிட்டு வந்து இருந்து படுத்து மேடம். வீட்டுல இருந்தது உனக்கு சாப்பிடாம இருக்க முடியாதா? அதுல அவனுக்கு டியூட்டி போறாங்க. டியூட்டிக்கு போனா தண்ணி அடிக்கணுமா? எவ்வளவு சம்பாதிப்பீங்க? எவ்வளவு செலவு? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஆயிரம் சம்பாதிப்பேன். எவ்வளவு தண்ணி அடிப்பீங்க? அவ்வளவுலாம் அடிக்க மாட்டேன். எனக்கு மட்டும் சாப்பிட்டேன்னா ஃப்ரெண்டுங்க வந்தா நான் எவனா வாங்கி கொடுத்தா நான் அடிக்கிறேன். ஆமாங்க, ஓசி குடியா மாறி இருக்கு. எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? ஒரு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு இது பண்ணுவாங்க. வீட்டுல 1000 ரூபாய் கொடுத்துருவோம் மேடம். காலையில டிஃபன் 5 ரூபாய், மத்தியானம் அளவு சாப்பாடு 20 ரூபாய். இந்த கடன் வாங்கி இந்த கடன் கொடுக்குறது அப்படின்னு கொஞ்சம் லாஸ் ஆகி போச்சு மேடம். லாஸ்டா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு காலையில ஒரு கம்மல் போட்டுங்க. என் தாலியை கொத்தா இருக்கிறதுங்க. ஏன் யோசிக்கிறேன்? நான் ஒரு இடத்துல வாங்கி நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டேன் மேடம். அது தரல மேடம். வேலையே இதுதான். ஊர்ல எவன் உருப்பிட்டாலும் வயிற்றுச்சல் பட்டு அவனை பத்தி டீக்ரேட் பண்ணி பேசுற. ஒரு கண்டிஷன் சொல்றேன், அதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா? அந்த பொண்ணை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. உங்க தம்பியை பத்தி மட்டும் பேசுங்க. ஆறு ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் கொண்டாடிட்ட வந்து சம்பாரிச்ச காசை கொடுக்கிறது தான் தப்பு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒண்ணு ரொம்ப ஆடம்பரம் மேடம். நானே பாத்திருக்கேன். அப்படி அரிசி எடுக்க போயில அவ்வளவு கொத்த அவ்வளவு பணம் வச்சிருச்சு. ஆத்மா அண்ணே குமார் அண்ணே வாடா என்னங்கடா பிரெக்னென்ட் இருந்தது மேடம். ஒரு வாரத்துக்கு இந்த ஊசி 50 ரூபா மேடம். இந்த ஊசி 50 ரூபா 12 வாரத்துக்கு 500 ஒரு வாரத்துக்கு 500. 12 வாரத்துக்கு இவ்வளவு காசு வாங்கிருக்கு. நீங்க ஃப்ராடா பாய்? நானோட ஃப்ராடு. லாஸ்ட் எனக்கு ஒரு சண்டேல என் ஃப்ரெண்டுங்க ஒய்ஃப் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி உன்னை இந்த மாதிரி ஏமாத்துதுரா. சார் ஏமாந்துட்டு போறோம் சார். அவ்வளவு விவரமா இருந்து என்னத்த பண்ண போறோம்? இந்த காசுல என்ன பண்ணுன்னு கேட்டது எங்க அம்மாட்ட கொடுத்துட்டேன். அது நீ என்கிட்ட கேட்டா நான் தந்துரு பண்ணி கேட்டது நான் கொடுத்துட்டேன். என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. என்னடா இழிச்சவே பாருங்க, கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா வீடு வாடகை அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து நானும் மேடம் ஒரு சண்டே நான் என்ன பண்றதுன்னா இந்த கூட்டு எடுத்துட்டு அவங்க வீட்டுல ஒரு கூட்டு பொட்டு எடுத்துட்டு போயிருது. அது அவன் தானையா? 5 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்து பார்த்தா கதவை பூரா எச்சி வச்சுட்டு போயிருக்கானையா. அவங்க அம்மா சொல்லுதா மேடம், என் புருஷனே நான் என் காலுக்கு எல்லாம் வச்சிருந்தேன், இந்த பையன் நீ காலுக்கு எல்லாம் வச்சிருக்கணும், இல்லைன்னா உடறி கழட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவு இருக்கு அவனுக்குலாம். ஊருக்கு போயிட்டு வரும்போது எங்க அண்ணன் ஒய்ஃப் வந்தாங்க ஊர்ல இருந்து. அவங்களும் வந்து அவங்களே ஆக்கி அவங்களே சாப்பிடுவாங்க. இந்த பொண்ணு யாராவது வந்தாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிரும். நீ இல்லாம வீட்டுல தனியா இருக்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் மோர் குடு ஊரா குடு கைமாத்து குடுன்னு உன் புருஷனை கைமாத்த பாக்குறாங்க. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். இந்த பொண்ணை கெடுக்கிறது அவங்க அம்மா தான். நாங்க வேற யாரையும் நாங்க சொல்ல மாட்டோம். அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க அப்ப. சொல்லவா? பஞ்சாயத்து போர்டுல கூப்பிட்டு பேசுறாங்க. உன் தம்பியை நான் அலக்கழிக்காம விட மாட்டேன். நான் நடுத்தெருவு நிப்பாட்டுவேன் அப்படின்னு அவங்க பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பாங்க. என்னமா பிரச்சனை? ரொம்ப சந்தேகப்படுறாரு மேடம். அக்கா அவங்க அம்மா பேச்செல்லாம் கேட்டு உன் பேச்சு கேட்டு நான் நடக்கிறான்னு பேர் வந்துரும்ல. பொண்டாட்டி பேச்சு கேட்டா என்னடா பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஏதோ ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கடைக்கு போனாங்க. நான் வழியில் காரணம் வச்சுருக்கியா? கடைக்கு போறேன். அவங்க ஏன் கூட போனாங்க? இல்லைன்னா கடைங்க எத்தனை பேருக்கு போயிட்டு வந்தேன். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் ரொம்ப அடிப்பாங்க. குடிச்சிட்டு வந்து அப்படியாப்பா? 5 மணிக்கு கிடையாது. சத்தியமே இல்லை மேடம். பொண்டாட்டி மூஞ்சில எப்பறா முழிக்கிற? எப்படி முழிக்கிற? வெக்கமா இல்லையா? என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்லு. ரொம்ப சந்தேகப்படுறாரு மேடம். வேற என்னது? குழந்தைய பாத்துக்கவே மாட்டாரு. குழந்தை எனக்கு பிறந்தது இல்ல. நீ உருட்டுமா? உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. என்ன மாரியே இல்ல குழந்தை. யார் மாரி இது? என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? சண்டை எல்லாம் இருக்கட்டும்,
நிஜமா சொல்லுங்க, புருஷன் நல்லவன் கிடையாதா? கிடையாது மேடம். அப்புறம் ஏன் லவ் பண்ண? வாலிப வயசு எனக்கு தெரியாது மேடம், தெரியாம லவ் பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணலாம்? வேணாம் மேடம். அப்ப என்ன அத்து விட்டுரு? எனக்கு பிறந்தது இல்ல குழந்தை, எவனை அப்படி சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சொல்ல கிடையாது. குறும்புக்காரங்க கூட சொல்லி இருக்காங்க. இவ்வளவு தமாஷ் இவங்க தான் மேடம் சொல்லி கொடுத்து, அவன் வள்ளிக்காரன் கூட அவ்வளவு நேரம் பேசுறான், நான் கேட்க மாட்டேன், அவங்க கூட ஓட போற அப்படின்னு சொல்லி கொடுத்தா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. கேட்டு வந்து அப்படிலாம் எங்க அக்கா வந்து என்கிட்ட சொன்னதெல்லாம் கிடையவே கிடையாது. வழியில வாங்க போனா அவங்க கூட 1 மணி நேரமா அவங்க கூட நின்று பேசுறா. டேய் 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த செருப்புல வெள்ள கூடாது விட்டுட்ட. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. குடிச்சிட்டு வர்றாரு, 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவாரு. குடிச்சிட்டு வந்து கையை முறிக்கினு அப்படி நங்கு மூச்சு இழுத்து விட முடியாது மேடம். ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. வீட்டு அம்மா கிராம பேச வச்சிருந்தாங்க, படம் நீங்க கட்டணும். அதுக்கு என்ன பண்ணா, நீ அங்க போ, அவங்க போக கூடாது, கிராம பேச போக கூடாது. இந்த படம் கடவுள் அந்த படம் 2 கிழிச்சு போட்டாரு மேடம். I love the sound. நீ இந்த பையனோட வாழ போறியா இல்லையா? எனக்கு வேணாம் மேடம். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் ஒட்டிக்கலன்னா என்ன? இப்ப இவர் என்ன பண்ணா நீ கூட போய் வாழ்வ? இவ நல்லா பாத்துருந்தேன், எங்க அம்மா சொல்லிதான் நான் போயிட்டேன் மேடம். கதை சிக்கலா இருக்குது. உங்க அம்மா வந்திருக்கா? வந்திருக்காங்க. பாத்துட்டு இல்ல மேடம், இங்கே உட்காருங்க. இடத்த காலி பண்ணு. இல்ல நான் பெரிய கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. இந்த பொண்ணை அவரையும் சேர்த்து வச்சிடலாமா? இந்த பொண்ணு யாரையும் வாழக்கூடாது மேடம். அவ்வளவு கெட்டவரா? அவனை உன கொல்லாம விட மாட்டேன். சைலன்ஸ் ப்ளீஸ். அவன் சொன்ன பொய்க்காக நீங்க கொலைகாரன் ஆயிடாதீங்க. இப்ப அதான்டா சரியா இருக்கும். நடந்து போச்சு, ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அவங்க ஒன்னா வாழறதுதான் கரெக்ட். இல்ல மேடம். டேய் 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 அது மட்டும் சொல்லாதடா. டேய் அடிச்சிர கிழிச்சிர போறடா. நம்ம பொண்ணு செத்துருவா. நீங்க இப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுக்காதீங்க மேடம். அவ போறதுன்னா இத பாருங்க அம்மா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஆட்ரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல்ல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சும்மா கொஞ்சம் கூட யார் வந்தாலும் மரியாதை கிடையாது மேடம். நான் மேடம் மதிக்கல. உசுப்பேத்த சொல்றா நீ செச்சுக்கினே இரு. சின்ன பொண்ணு, நீ வாழ்க்கை கெடுத்துக்காதே. வேணாம் மேடம். நான் சொல்றது கேளு சங்கீதா. இல்லீங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. அவன் லாஸ்ட் ஒரு சான்ஸ் நீங்க கொஞ்சம் கேர் பண்ண பாருங்க. மேடம் மகள கொடுத்தாங்க மேடம். நான் கொடுத்தாச்சு 1 வருஷம் சான்ஸ் போட்டேன். ஆமா, நீங்க தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுக்குறீங்க. இந்த ஆள்கிட்ட எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அவன் என்ன சொல்றான் நீங்க அதை கேட்டு நடக்குறீங்க. அவன் நல்ல மாதிரி பேசுறான் மேடம். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அந்த பொண்ணு தப்பு, ரொம்ப அம்மா சொல்ற பேச்சு எங்க அம்மா சொல்றாங்க, கேட்டு எனக்கு அவசியம் எனக்கு சொல்ல புத்தி இருக்கு, நான் ஏதோ புத்தி இல்லாம வந்துட்டேன், தெரியாம வந்துட்டேன். நான் வரமாட்டேன். அது இல்ல பஸ், மழை பெய்யும். இது ஒரு காரணமா வச்சு நீ திருப்பி வந்தாலும் வந்துருவேன். அதான் கொடை கொடுத்துட்டு போலாம். நான் வச்சுக்கோ. சரி, இப்போ நீ நல்லா வாழறதுக்கு என்ன பண்ணும்? எனக்கு வேணாம் மேடம். நான் இப்படியே நான் உயிரோட தான் கொஞ்சம் நான் வளர்க்க முடியும். அப்படி எல்லாம் கிடையாதுமா. வேணாம் மேடம் எனக்கு. காரணத்தை சொல்லுன்னா அழுதுகிட்டு இருக்க என்னைய மாதிரி. உனக்கு குழந்தை ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்கு அப்பா வேணும். வேணாம், நான் எங்க அம்மா சின்ன வயசுல எங்க அப்பா விட்டு வந்துட்டா மேடம். அம்மா வளர்த்தாளா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. வேணாம் மேடம். சொன்னா கேளுமா. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அவ ரொம்ப நொந்து போயிருக்கா, நீங்க பேசி பாருங்க. இது பாரு, அவளோட சொல்லிட்டேன். மூஞ்சிய பாரு செரு பிஞ்சிரும். அந்த பொண்ணுட்டு தப்பா பேசிருந்தீங்கன்னா நீங்க மன்னிப்பு கேளுங்க. தப்பா பேசினா சத்தியமா வாழ்க்கைங்கிறது சும்மா மன்னிச்சுக்கமா. எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. எதுவும் பண்ண மாட்டேன் நானு. ஒழுங்கா பேசதும் புரியல. குழந்தை இருக்கு. இனிமே எத்தனையோ நீங்க சொல்லி கூப்பிட்டு நான் நம்பி வந்தேன். பேட் மேன். பண்ண மாட்டேன். என்னடி பண்ணிருக்கேன்? சரி ஒழுங்கா, நான் எதுவுமே பண்ணல. போய் சொல்றீங்க. என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். குழந்தை இல்ல மேடம், அதுக்கு இந்த மேடம் கேட்டாரு. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. அதுக்கப்புறம் எங்க அம்மா கோயில விழுந்து மண்ணு கொடுத்து குழந்தை தங்கிச்சு மேடம். அந்த பையனும் ரொம்ப சின்ன பையன், நீங்களும் சின்ன பொண்ணு. அதுக்கு என்னப்பா? திருமணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குமா. அதான் வாழ்க்கை. 5 வருஷம் கல்யாணம் ஆகி மினிமம் 5 வருஷம் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இருக்கும், பொறுமை வேணும். மெதுவா எம்பிட்டு மெதுவாயா, அதுக்குள்ள நான் செத்துருவேன் போல் இருக்கு. போ செத்து போ. ஆமா, நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. அடிக்கிறீங்க. அடிக்கல மேடம். இப்படி பண்றீங்க. எடுத்துப்பா. தின்னா அந்த புள்ள தானா திட்டிட்டு போறோம். இடையில எடுத்து குடுக்குற வேலைய வச்சுக்கறேன். நீயா திட்டுமா? அட பாவி, என்ன ஏமாத்த பாத்தி. அரேஞ்ச் பண்ணி பார்த்து ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணாலே 7 வருஷம் ஆகும் திருமண வாழ்க்கை கரெக்டா அந்த ட்ராக்குள்ள வரதுக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. உனக்கு தெரியாதுப்பா, அவன் எப்படி எல்லாம் கட்ட உருட்டி ஏமாத்துவான் தெரியுமா? ஃப்ராட்.
எந்த நான் அடி கூட மாட்டேன் மேடம். அடிக்கணும் கூட எனக்கு அடி பண்ண இந்த பொண்ணை எப்படி அடிக்கணும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் மேடம். ஏன்டா பச்சை போய் பேசுற ஓப்பனா பேசுற லாஸ்ட் இதுக்கு மேல ஏதாவது பண்ண நீயே கிளம்பி எதுவும் பண்ண மாட்டேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? 2 பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடுமா? வாழ்க்கை கெட்டு போச்சு மேடம். இனிமே கேட்டதுங்க மேடம். ஓ அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நீ என்ன சொல்ற? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவா? அது அவரோட எனக்கு தெரியாது மேடம். அப்ப நீ எழுதி கொடுக்கணும். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எழுதி கொடுக்குறியா? எழுதி கொடுக்குறேன் மேடம். எனக்கு வேணாம் மேடம். இத போட்டா அது நடக்கும். வாழ்க்கைங்கிறது விளையாட்டு இல்ல. உன் பொண்ணை பத்தி நீ யோசிக்கணும். ஒன்னு சும்மா பயம் காமிக்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன், எழுதி கொடுன்னு. பயமா அது கடிச்சிட. நாளைக்கு இந்த பொண்ணுக்கு அப்பா இல்லாம ஆயிடக்கூடாதுமா. உனக்கு அப்பா வாங்கி கொடுக்க முடியுமா சங்கீதா? மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியுமா? குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு அப்பா இல்லாம ஆயிடக்கூடாது. லாஸ்ட் 1 ட்ரை, ஒரு தடவை ட்ரை பண்ணு. நான் கெஞ்சி பாத்துட்டேன் உங்க பொண்ணுட்ட. அதுக்கு பதில் சொல்லுமா? அடுத்த சாய்ஸ் என்னன்னா அந்த பையனை டிவோர்ஸ் பண்ணிக்க சொல்லுங்க. அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பண்ணிடுறேன் மேடம். நீ எப்படா அப்படி மாறுன? இப்பதான் இப்பதானா? சும்மா நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் பண்ண போற சொல்றேன். என் பொண்ணு எனக்கு உயிரோட வேணும். இதற்கு இது பதில் இல்லையே. இந்த பொண்ணு அந்த பையனோட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல. அவ பிரியணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஆசை கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. நீங்க என்ன குடும்பம் நடத்துறதா இல்ல தெருக்கூத்து நடத்துறதா? ஒரு பால் வாங்கி கொடுக்குது, ஒரு சரளா வாங்கி கொடுக்குது. அவங்க அக்கா பேச்சு காப்பாப்ல, அம்மா பேச்சு காப்பாப்ல. நான் தான் கஷ்டப்படுறேன். கல்லு மண்ணு சொந்த என் குழந்தைங்க காப்பாத்துறேன் மேடம். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல. ரொம்ப நன்றி. நீ நல்லா சேர்த்து பண்ணா. என் பொண்ணு காலுக்கு சேர்த்து பண்ணா. நீ ரொம்ப கெட்டவனா. அது நீ நினைச்சிட்டா நீ கெட்டவனா. நான் என் பொண்ணு காலுக்கு சேர்த்து பண்ணா. நீ நல்லா இருந்தா. ஆமா, ஒரு நிமிஷம். ஏய் புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு கட்டி செத்துற போறாங்க. வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. வேலைக்கு ஒரு ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. இப்படி எப்படி குடும்பம் பண்ண முடியும்? நம்ம என்னதான் சண்டை போட்டு போராடி சேர்த்து வச்சாலும் இங்க இருந்து வெளியே போய் சண்டை போட்டு தான் போடுவோம். ஆமா மேடம். சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவனுக்கு வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இப்ப என்ன பண்ண போறேன்? நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நாங்க சொல்ல போறோம் உங்க குடும்பத்தினர்ட்ட. சரியா? சரி மேடம். சொல்லுங்க மேடம். நான் குமார் அவசரப்பட்டிய. இப்ப என்ன பண்ணணும்? நாங்க சேர்ந்து வாழத்தான் சொல்றோம். நாங்க அவ ஒன்னும் வாழ மாட்டேன்னு சொல்றோம். அதுக்கு என்ன வழி அதை மட்டும் பாருங்க. என்ன பண்ணுங்க? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? விவாகரத்துக்கு பதிவு பண்றியா? அப்ளை பண்றியா? எப்படான்னு தெரியுற நீ? இருடி வந்து பாக்குறவன் கணக்க கோர்ட்ல பாத்துங்க. குழந்தை என்ன பண்ணணும் அவங்க. சரி மேடம். கோர்ட் முடிவு பண்ணுங்க. ஆஹா அசிங்கப்பட்டமே. ஏய் ஆடுறாவே. விடுறா விடுறா.